சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதம் கார்த்திகை மாதன்றனால மாலை போட்டதுலேருந்தே ரெகுலராக வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தோம். அங்கே போயிட்டே இருக்கும்போது நமக்கு டெய்லியுமே வந்து பால் அபிஷேகம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட கேட்கும் போது வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணலாங்களா, அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக நீங்கள் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு இது சொல்லும் போது சரி ஓகே நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சாட்டர்டே தான் இதை டிசைட் பண்ணிவிட்டு சாட்டர்டேவே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சண்டே வந்து செம்ம மழை, காலையில் எந்திரிச்சதுலேருந்தே மழை, எப்படி இதை பண்ண போகிறோன்றதே தெரியல. எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா இருந்தாலுமே அந்த விஷயத்துக்காக போராடி கஷ்டப்பட்டு தான் அது கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் எதுவுமே கிடைச்சதே கிடையாது. சரி ஓகே இதுலேயும் வந்து ஐயப்பா நம்மளை வந்து சோதிக்கிறாரு, இந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டு சுவாமிக்கு நம்ம செய்ய வேண்டிய அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சுவாமிக்கு வந்து பொங்கல், சுண்டல், கேசரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டு சுவாமி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 5:30க்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து பூசாரிக்கு வந்து கால் பண்ணி எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் நாங்கள் வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஆசிலேஷன்லேயே இருந்திருக்காரு. பட் ஆனால் அவருமே நாங்கள் போன கரெக்ட் டைமுக்கு அவரும் வந்து கோயில்கிட்ட நின்றுட்டு இருந்தார். சுவாமிக்காக நம்ம அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லி டிசைட் பண்ண உடனே அவங்க வந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் ரேஷியோலே நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதுவே போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதுவரையிலும் வந்து சுவாமிக்காக அபிஷேகம்னு எந்த இடத்துலையுமே பண்ணதில்லை, அது ஐயப்பனோட அருளோடு நடக்குது அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து திருப்தியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து 1/4 கிலோ ரேஷியோவில் வாங்கிட்டு வந்திருந்தார். நாங்கள் இன்றைக்கி வந்து 9 விதமான அபிஷேகம் தான் பண்ணியிருந்தோம். பால், தயிர், நெய், இளநீர், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி, இது மாதிரி 9 விதமான அபிஷேகம் தான் இன்றைக்கி பண்ணலாம் டிசைட் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இளநீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா மழை காலன்றனால இளநீயே கிடைக்கல. நாங்களும் சாட்டர்டேலேருந்து ஃபுல் டே வந்து தேடிட்டே இருந்தோம். அப்புறம் சண்டே மார்னிங் கோயில்கிட்ட எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேலம் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு தான் வாங்கிட்டு வந்தார். அப்போ வந்து மலையில் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஐயப்ப சுவாமிக்கு செய்கிறோம், பிரசாதம் எல்லாமே காலி ஆகிடுமா, கூட்டெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். பட் நாங்கள் எடுத்துகிட்டு போனது எல்லாமே திருப்தியாகவும் நடந்தது. மாலை போடுறதுக்காக ஒரு சுவாமியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு மட்டுமே இந்த அருள் கிடைச்சா போதாது, ஐயப்ப சுவாமியோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு போகிற எல்லா சுவாமிகளையும் வந்து நாங்கள் கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுமே மழைன்னு பார்க்காம கஷ்டத்தை நினைக்காம எல்லாருமே கோயில்கிட்ட வந்து சுவாமியோட அருளை பெற்றுட்டாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குருசாமியும் வந்திருந்தார். ஐயப்ப சுவாமி மலைக்கு போகும்போது நெய் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க, ஏன்னா அவர் நெய் அபிஷேக பிரியன். ஸோ நெய்யால் எதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா மன அமைதியை பெற்று முக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நெய் அபிஷேகம் பண்ணுறோம். சுத்தமான பசும்பாலில் வந்து நம்ம செய்கிற அபிஷேகம் வந்து நம்மளோட ஆயிலை வந்து அதிகரிக்கும். இளநீரில் நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்கும் சந்தோஷத்துக்கும் வழிவகுக்கும். அரிசி மாவால் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா கடன் தொல்லை எல்லாமே தீரும். சுத்தமான தண்ணீரில் நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா காரிய சித்தி உண்டாகும். கரும்பு சாறில் நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நோய் நொடியெல்லாம் போக்கியே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாங்க சுவாமி. நல்ல பசும் தயிரால் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம மனசில் அப்பப்போ நமக்கு ஒரு விஷயம் இனம் புரியாத பயம் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கவங்க வந்து எலும்பிச்சை சாரால் வந்து நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா வந்து நல்ல பயன் கிடைக்கும். சுவாமிக்கு வந்து தேனால் அபிஷேகம் பண்ண அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், நம்மளோட குரலுமே வந்து இனிமையாக இருக்கும். பஞ்சாமிர்தத்தால் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா உடம்பு நலம் மட்டும் கிடையாது, செல்வ வளமும் பெருகும். சந்தனத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா 8 வகையான செல்வங்களை வந்து நம்ம அடையலாம். பஞ்சகவ்யத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா அதாவது பசுவோட 5 உப உற்பத்திகளால் செய்வாங்க இல்லைங்களா, பால், நெய், தயிர், சாணம், கோமியம் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண பாவம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். சுவாமி எங்களுக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம நீரால் அபிஷேகம் பண்ணுறோம். நாங்கள் மங்களமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து மஞ்சள் மூலயமா நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம்.
நம்ம கலங்கமற்ற வாழ்க்கையை வேண்டுறதுக்காக மட்டும்தான் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறோம். எப்படி பால் வந்து சுத்தமானதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். தேய தேய சந்தனம் எப்படி மணக்குதோ அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக உழைச்சி நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால தான் வந்து சந்தனத்தில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். நம்ம சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பன்னீர் போல் தெளிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கடைசியாக நம்ம வந்து விபூதி அபிஷேகம் வந்து சுவாமிக்கு எந்த சுவாமிக்குமே வந்து கடைசியாக விபூதி அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா அது மூலயமா ஒரு தத்துவத்தை வந்து கடவுள் உலகத்துக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இல்லை ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே இறுதியில் கடைசியில் எல்லாருக்குமே ஒரு பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் வந்து சுவாமிக்கு கடைசியாக பண்ணுற அபிஷேகம் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க. நாங்களும் எவ்வளோ கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துருக்கோம். பட் வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக வந்து யாருமே பண்ணது கிடையாது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து அந்த பூசாரி பண்ணார். அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமிக்கு ஒவ்வொரு டைமும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தூபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமேல் வந்து தான் தூய நீரால் வந்து அவர் வந்து இது பண்ணார். ஆனால் சுவாமிக்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணும்போது ஹஸ்பண்டை கூப்பிட்டு சுவாமியோட சிலையெல்லாமே தொடச்சி எடுக்க சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்தது. நிறைய கோயிலில் வந்து பக்தர்களை வந்து கருவறைக்குள்ளே விடவே மாட்டாங்க. இவங்க அந்த மாதிரி எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்காம எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற மாதிரி நடத்தின விஷயமா எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் வந்து சுவாமியோட பால் வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு பாலை பிடிக்க சொன்னாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு வரும்போது வந்து நம்ம வந்து பாலாபிஷேகம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நல்லபடியாக வந்து அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து ஜோடனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 hour வந்து பண்ணிவிட்டு அவர் வெளியே வந்து சொன்னது என்ன அப்படின்னா, பூசாரி எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. சுவாமியை வந்து நாளுக்கு நாள் நம்ம வந்து அழகாக பார்க்குற மாதிரி இருக்குது. அவருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ண எல்லா விஷயமுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அதை கேட்கும் போது நமக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சுவாமிக்காக எடுத்துகிட்டு போன தேங்காய் பழம் எல்லாமே வந்து சுவாமி கிட்ட கொடுத்தாச்சு. சுவாமியோட அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே பொங்கல் சுண்டல் கேசரி எல்லாம் எடுத்துகிட்டு போனது இலையில போட்டு வந்து படையல் வச்சு சுவாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து நம்ம அபிஷேக பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லா பக்தர்களுக்குமே கொடுத்து அவங்களும் வந்து திருப்தியாக குடிக்கிறத பார்க்கும் போது நமக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. கொற்ற மலைன்னு பார்க்காம எல்லாருமே சுவாமி கோயிலுக்கு வந்து அவரோட அருள் பெற்றாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அது மூலயமா ஒரு திருப்தி இருந்தது, ஒரு புண்ணியம் கிடைச்ச மாதிரி இருந்தது. சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் வந்து கரண்ட் இருந்தது. பட் ஜோடனெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதில் எதுவுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா மழை காலம் கரண்ட்டு போகிறதுலாம் வந்து ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அந்த தீப ஒளியில் வந்து காட்சி கொடுத்தாரு பாருங்க, அது வந்து கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது. ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு எல்லாருமே போகிறவங்க எல்லாருமே சுவாமியை வந்து அந்த தீப ஒளி காட்சியில் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நமக்கும் வந்து தீப ஒளி காட்சி வந்து நமக்கு அருள் பாலிச்சிருக்காருன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லும் போது இன்னமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஐயப்ப சுவாமி அவரோட பக்தர்களுக்கு எல்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து நித்திய பிரம்மச்சாரி விரதத்தை அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் விரதம் இருந்து என்னை வந்து பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாவம் புண்ணியம் எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் மன நிம்மதியை கொடுப்பேன் அப்படின்றத தான் வந்து அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சரி சமம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போவாங்க. நிறைய கோயிலில் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், இவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு மட்டுமே அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் சுவாமியை எல்லாருமே போயிட்டு நல்லபடியாக பார்த்து தரிசிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயமே வந்து ஐயப்பன் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே சமம் தான், யாரும் மேலே கிடையாது யாரும் கீழே கிடையாது அப்படிங்கிறத தான் வந்து அவர் உணர்த்துறாரு. பூசாரி வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசும்போது அதுவும் நமக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. தம்பியும் தூக்கிட்டு போய் வந்து சுவாமியோட மடியில் வச்சு கொடுத்தாரு. அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயில் பூசாரி நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த கார்த்திகை மாதம் மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு விட்டுடாமல் 365 நாளும் சுவாமிக்கான அபிஷேகம் நடக்கணும். அதுக்கு மாதத்தில் ஒரு டேட் நீங்கள் ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்து நீங்கள் சுவாமிக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க, அது உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து சரி ஓகே என்ன பண்ணணும்னு கேட்கும்போது வந்து ஒன்றும் இல்லை பழம் தேங்காய் இது மட்டும் நீங்கள் படையெல்லாம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள்
நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்த டீமும் வந்து நாங்கள் செய்கிறோம் எங்கள் குடும்பம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாலண்டியரியாக நேம் கொடுத்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம நிறைய விஷயத்த பிளான் பண்ணி இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அந்த விஷயம்லாம் சக்ஸஸாக ஒரு சில விஷயம் நடக்காமல் போயிடும். ஆனால் ஒரு சில விஷயம் நம்ம அன்பிளானில் இருக்கும், அது நம்ம பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்படி நடந்த விஷயந்தான் வந்து இந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற விஷயம் எங்களுக்கு நடந்தது. அபிஷேகம் பண்ணுறதுனால இவ்வளோ நற்பலன்கள் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் பக்கத்தில் கோயிலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன அபிஷேகமானது பண்ணுங்க, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.